ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு இன்னி ஒரு புது வீடியோ. சரி, என்னடா இது இன்ட்ரோலாம் வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. வெல்கம் டு ஆர்பி கிரியேட்டிவ் சேனல். அதாவது நம்ம வந்து நேமையும் மாற்றிட்டோம். ஆர்பி பிரதீஷ் விளாக்ஸ்லேருந்து ஆர்பி கிரியேட்டிவ்னு திருப்பி வந்துட்டோம். இருப்பை இன்ட்ரோ எடுக்க விடுப்பை நேமையும் மாற்றிட்டோம். ஸோ அதனால் இனிமேல் நம்ம சேனல் பேர் ஆர்பி கிரியேட்டிவ் தான். என்றும் இன்றும் அன்றும் என்றும் ஆர்பி கிரியேட்டிவ் தான். சரி வாங்க, நம்ம பாட்டிகிட்ட இன்றைக்கும் ஒரு குக்கிங் வீடியோ, அதாவது குக்கிங் சேலஞ்சுன்னு வளர்றேன். ஸ்டார்டிங்லேயே குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பாட்டிகிட்டே என்ன செய்ய போகிறோன்னு கேட்கலாம். அவுள் ஒரு கப், தேங்காய் மூடி ஒரு மூடி, அதை கீனி வச்சுக்கணும். நல்லா பொடியாக கீனி வச்சு இந்த அவளை முன்னாடி அடித்து எடுத்துட்டு பவுடரா. அப்புறமேல் பால் புளியணும். தேங்காயை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அதை வடிகட்டிடணும். வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வெல்லம் போட்டு காய்ச்சணும். வெல்லத்தை முன்னாடி பாவாக காய்ச்சி அதை வடிகட்டி எடுத்துட்டு அப்புறம் அது கொதிக்க விட்டு இதெல்லாம் எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சு ஏலக்காய் போட்டு எடுக்கணும். ஆமாம், நம்ம பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அந்த அவுள் பாவு என்னென்னமோ இருந்துச்சு. அதாவது கோகனட் அல்வா அதான் செய்ய போகிறோம். கொஞ்சம் கோகனட் பர்ஃபி மாதிரியும் வச்சுக்கலாம். ஆனால் கோகனட் பர்ஃபி ட்ரையாக இருக்கும், உங்களுக்கே தெரியும். பட் இது கோகனட் அல்வா மாதிரி ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரோடு இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க, எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு. இப்போ என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறீங்க? இந்த அவ்வளோ போட்டு அடிக்க போகிறேன். இதில் எத்தனை கப்? அரை கப். இப்போ எந்த ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம்? பவுடராக ஆயிடுச்சு. தேங்காயை போட்டு அடிக்கணும். தேங்காய் போட்டு அடிக்க போகிறேன். இப்போ சொல்லு. போதுமான அளவு தண்ணி. அதாவது நம்ம இப்போ வந்து அவுளையும் அரைச்சிக்கிட்டோம், இப்போ தேங்காவையும் அரைச்சிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தேங்காவை அரைச்சிக்கிட்ட தேங்காவை வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். அதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு வேலை. துணியை போட்டு, ஏன்னா அப்படின்னா தான் வந்து அந்த தேங்காய் கோகனட் மில்க்கு தேங்காய் பால் கிடைக்கும். ஏன்னா தரையாக இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி ஒழுங்காக அடிப்படாமல் அதை வந்து நம்ம புழிஞ்சு எடுக்க போகிறோம் ஃபில்டர் பண்ணி. பூஸ்ட் போடலாமா? அதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா இதில் பூஸ்ட் போடலாமா? என்ன கேட்ட? பூஸ்ட் போடலாமான்னு கேட்டேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாமல் கேட்டான். பூஸ்டெல்லாம் போடக்கூடாது. பூஸ்ட் போட்டால் கலராக இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், பூஸ்ட் இருக்குது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். போட்டா என்ன தப்புன்னு கேட்குறேன், நம்ம சாப்பிட்றது தானே. இந்த தேங்காய் அடிச்சிட்டேன். இந்த துணியில் ஊற்றி வடிகட்ட போகிறேன். இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? வெல்லம் எடுக்கணும். எங்கே இருக்குது அது மாதிரி நம்ம வெள்ளத்தை தேடுற ஒரு இதில் இறங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? வெல்லம் ஒரு கப் எடுத்துகிட்டு போகிறேன். போய் அடுப்பில் வச்சு காய்ச்சல். சரி, இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை வந்து பாவு மாதிரி காய்ச்சி, உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறையா ஸ்வீட் செய்கிறனாலே வெள்ளத்தை பாவாக காய்ச்சி எடுத்துக்குவாங்க, தண்ணி ஊற்றி. அந்த கலரே கோல்டன் ப்ரௌனில் இருக்கும். எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளோட அவுள் அந்த பவுட்ரு ரெடி, பால் பவுட்ரு மாதிரி இருக்குது. அப்புறம் மில்க்கு, அந்த கோகனட் மில்க் ரெடி. இது ரெண்டையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பாட்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பாவை காய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? வெல்லத்தை போட்டு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அப்படியே காய்ச்சி வடிகட்டணும். இந்த நேரத்தில் இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நல்லா சூப்பராக வரும். அந்த ஜெல்லி மாதிரி வந்துச்சு மக்களே. அதை பார்த்துட்டு தான் எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. சரி, இது வந்து நம்மளால செய்ய முடியாது, யாருக்கும் இதெல்லாம் தெரியாது. நான் இப்படி ஃபோனில் சும்மா
டெசர்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தேன். ஸோ வீட்டில் நீங்கள் அருமையாக டெசர்ட் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அட் த சேம் டைம் இதில் வந்து நாங்கள் கீ சேர்க்குறது இந்த டெசர்ட்டில் இல்லை எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கீ இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் நம்ம வந்து வீட்டிலையே வந்து சாப்பிட்டுட்டு இந்த டெசர்ட் தேடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஈஸியான மெத்தடில் தான் இந்த ஸ்வீட் நம்ம செய்கிறோம். வாங்க இப்போ நம்ம பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்.